தேர்தல் நெருங்கிருச்சு. இதில் இன்றைக்கோ நாளைக்கோ அணில் எந்த பொந்தில் போய் நுழைய போகுது, எந்த மரத்தில் ஏற போகுதுன்னு தெரில. அப்போவே எங்கள் அண்ணன் கூப்பிட்டாரு, இல்லை வா, எம்ஜிஆருக்கு இது அண்ணாதுரைக்கு எம்ஜிஆர் இருந்த மாதிரி வா, அண்ணன் கூட நில்லு, உனக்கு ஒரு 75 சீட்டு குறையாமல் தாரேன், துணை முதல்வர் தாரேன் அப்படின்னு கூப்பிட்டாரு. கேட்கல, பயப்புள்ள கேட்கல. அப்பயும் அட்வைஸ் பண்ணுறாரு, தம்பி இது குளத்தில் மீன்கள் சிறிதாக கடித்து கொஞ்சம் விளையாடக்கூடிய குளம் அல்ல, கொடிய முதலைகள் உழவக்கூடிய குளம்னாரு. எப்படின்னா ஆச்சு, ஒத்த வழக்கு டெல்லியில் வச்சு வந்துட்ட டீல் பேசிக்கிட்டு இருக்கான். ஒத்த வழக்கு எங்காளுக்கு இருக்கிறாங்கல்ல நோமினர், அவங்கள பற்றி பேசிட்டு போனீங்க கொஞ்சம். சிறுபான்மையின் பாதுகாவல் யாரா? அல்லா இல்லை கருணாநிதி, அவர் பெத்த புள்ள ஸ்டாலின், அவர் பெத்த புள்ள உதயநிதி, அவர் பெத்த புள்ள இன்பநிதி பெறப்போற புள்ள துன்பநிதி பெறப்போற புள்ள துயரநிதி. என்னடா என்ன, யாருக்கு யாரா பாதுகாப்பு சொல்லு பாப்போம். தமிழ்நாட்டில் என் இஸ்லாமிய சொந்தங்கள் சந்திக்கக்கூடிய அனைத்து சிக்கல்களுக்கும் ஆணிவேர் கருணாநிதி. இந்திய நிலப்பரப்பு முழுக்க ஒட்டுமொத்த சமூகம், ஒட்டுமொத்த மக்களும் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய எல்லா சிக்கல்களும் பொருளாதார சிக்கல், டாக்ஸ், டெரரிசம், வரி தீவிரவாதம். டெரரிசம்னா நீங்க நினைக்கிறீங்க எல்லையில துப்பாக்கி, அதெல்லாம் டெரரிசம். டாக்ஸ் டெரரிசம், வரி தீவிரவாதத்தை போட்டது இந்த மோடி அரசு. அந்த மோடி அரசை, அந்த பிஜேபி அரசு, அந்த பாஜக அரசு, அந்த வாஜ்பாய் அரசை 13 நாளில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கலைத்து விட்டு ஆட்சி அதிகாரத்தை இறக்கி விட்டாங்க. பார்த்தாரு யாரு? கருணாநிதி. ஐயா கருணாநிதி பார்த்தாரு, திருக்கோளை பெற்றெடுத்த திருமகன், ஆந்திராவிலிருந்து அழகாக வந்த அழகு மகன். பார்த்தாரு, தன்னிடமுள்ள 18 எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் கொடுத்து 6 மந்திரி பதவி வாங்கி கொண்டு a right man in the wrong party. அவர் ஸ்வீட் எனிமி. எப்படா ஸ்வீட்டாக இருப்பான்? பைத்தியம். ஒன்று நீ பைத்தியமாக இருக்கணும், இல்லை கேட்குற நாங்கள் பைத்தியமாக இருக்கணும். எனிமினால் அவன் எதிரிடா, எப்படி அவன் ஸ்வீட்டாக இருப்பான்? எப்படி இருப்பான் ஸ்வீட்டா? இப்படிலாம் பேசி 5 வருஷம் நிலையான ஆட்சி கொடுத்தாருல கருணாநிதி. அதில் நாடு முழுக்க கிளபரப்புனாண்டா பிஜேபி. கிளபரப்புனா சென்ற ஆண்டு கேரளா ஃபைல் பார்ட் 1ங்கிற திரைப்படம் எடுக்கிறான். இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது வெறுப்பை கக்கக்கூடிய ஒரு படம். அந்த படத்தை பார்த்தா 8 கோடி தமிழர்களுக்கும் ஒரு வெறுப்பு வரக்கூடிய ஒரு படம். பார்த்தான் சீமான், யார் நேரத்தில் யாரா பிரிவினை ஏற்படுத்துறது, நுழைஞ்சான் தேட்டரில், திரையை கிழிச்சான், பட தடை. ஒரு இஸ்லாமிய இயக்கம், ஒரு இஸ்லாமிய கட்சி, இந்த திராவிட கட்சி, நாங்கள் பிஜேபி ஆரியத்தை உள்ள விட மாட்டோம், ஆரியத்தை அறுக்காம படுக்க மாட்டோம். இவனே ஒரு அருந்தாண்டாயிரு. யாரு? திமுக ஒரு அருந்தாண்டாயிரு. இவர் சொல்றாரு, இப்போ 2வது படம் கேரளா ஃபைல்ஸ் பார்ட் 2 போன வாரம் நான் இங்கே தங்கச்சி சத்யாக்கெல்லாம் இங்கே திருநெல்வேலியில் ஓடிச்சுன்னா உள்ளே போய் நோட திரைய கிளி வழக்கு விழுவும் பார்த்துக்கோ. கோயம்புத்தூர் தம்பிகளுக்கு ஃபோனை போட்டோம், போடா நோல, தமிழ்நாட்டில் அந்த படம் திரையிடக்கூடாது. ஒரு இஸ்லாமிய அமைப்புகள், ஒரு இஸ்லாமிய இயக்கங்கள், ஒரு இஸ்லாமிய கட்சிகள் ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணல, போராடல? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாண்டா அறிக்கை விட்டான். ஏண்டா ஏன் பாய் எங்களை போய் பிஜேபியோட பிக் டீம்ங்கிறிய? நான் பாய் அது என்னங்கிறேன் சரியாது. இந்த நிலை மாறணும். எவர் சிந்திக்கிறாரோ அவருக்குத்தான் அணைய சான்றுகள் உண்டு. கல்வியின் அடிப்படை நோக்கம் என்பது ஒருவரை சிந்திக்க தூண்டுவதாக மட்டும்தான் இருக்கணும். இந்த நாட்டின் சட்டமேதை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். என்னைக்கு நாம சிந்திக்கிறோம்? நீங்க சிந்திச்சுக்கணும், அந்த நிலை மாறும். தனிச்சு நிற்கிது இந்த கட்சி, சொல்லுங்க பாப்போம். இந்த சிப்காட் சோழவன் தான் இந்த பகுதியில் பெப்சி கொக்கோ கோலா கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கு இந்த திராவிட கவர்மெண்ட். எவ்வளவு? 1 லிட்டர் 10 பைசாக்கு எடுக்கிறான். எடுத்து எனக்கு 20 ரூபாய்க்கு தர்றான். துப்பு இருக்காடா திமுகவுக்கு தடுக்க? அண்ணா திமுக இருக்கா? பிஜேபிக்கு இருக்கா? காங்கிரஸுக்கு இருக்கா? நாம் தமிழர் வந்தால் தடை. அதில் இந்த பாட்டிலில் எழுதிருப்பான் பாருங்களேன், we take more water, அல்ல we give more water what we take. அதாவது நிறைய நாங்கள் என்ன தண்ணி குறைவாக தண்ணி எடுக்கிறோம், நிறைய தண்ணி கொடுக்குறாங்களாம். சுத்தமான தண்ணி, பியூரிஃபை தண்ணி அந்த அக்வா ஃபினல் அடைக்கிறதுக்கு 3 லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆனதான் 1 லிட்டர் தண்ணி தர முடியும். 10 பைசாவுக்கு என் நிலத்துல போர் போட்டு, என் தாமிரபரணி கரையில படுகையில போர் போட்டு என் நிலத்துல தண்ணி எடுத்து ஒரு நாளைக்கு 15 லட்சம் லிட்டர்
தண்ணியை உறிஞ்சு 20 ரூபாய்க்கு எனக்கு விற்கிறான். அதே அக்கோஃபினா கேரளாவில் 12 ரூபா. ஏன்? அங்கே நல்லா ஆத்தாளுக்கு அப்பனுக்கு போகிறத ஆடுறான். தண்ணி எடுக்க கொடுத்ததே தவறு. என் நிலத்துல எடுத்த நீ நாயே 12 ரூபாய்க்கு தண்ணி சொல்ல வக்கற்ற இந்த திமுக எத்தனை நாள் வாக்களிப்ப? அதே அக்கோஃபினா 12 ரூபாய் விற்கிறாங்க, 20 ரூபாய்க்கு. இதை கூட நீ கேட்க மாட்டேன். நீ ஆண்ட சாதி, உனக்கு மண்டை கொஞ்சம் பெருசு. நாங்கள் யார் தெரியுங்களோ? நீ யாரில் நீனு யார் தான் சொல்லிதோல. தமிழ்நாட்டிலேயே தேவர் படம் போட்டு அதிக லெட்டர் பேடு கட்சி இருக்கிற ஒரு மாவட்டம் திருநெல்வேலி. வாழ்க வளமுடன். தேவரையா சொல்றாரு, சாதிய எண்ணம் கொண்டவன் கடவுளை வழிபடாருகதையற்றவன், ஓட்டுக்கு காசு வாங்கி ஓட்டுக்கு வாக்களிப்பவன் பாவி, அந்த ஓட்டுக்கு காசை பெறுவன் தேச துரோகிங்கிறார் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர். அந்த தேவரை தத்துவத்தை சுமந்து நிற்கிற பிள்ளைகளா இருக்கணும். தேவர படத்தில் நெஞ்சு கட்ட பஞ்சாயத்து பண்ற கவோதி பிள்ளைகள் நாங்கள் பேசுறதுக்கு தயாரா இல்லை. போயிட்டாரு. நீ யாராயிர? உன் சாதியை கூட்டுவ திரட்டுவ. பல பேர் சாதியை கூட்டுறான் திரட்டுறான். என்னடா அரை சீட்டுக்கும் கால் சீட்டுக்கும் திமுக அடிமை வைக்கிறதுக்கு கால்களை. எலி வலையா இருந்தாலும் தனி வலையா இருக்கணும். தனி வலையா இருக்கணும். சண்டை சொந்த சமூகத்துக்குள்ள சண்டையை உருவாக்குறது. யாரு என்ன பேசுறியோ? இங்கே வா, எங்கள் தத்துவத்தை பாரு, நிலைய பாரு, என்ன பேசுகிறோம், கொள்கை என்ன, தத்துவம் என்ன, கோட்பாடு என்ன சொல்கிறோம். படிக்க நல்ல பள்ளிக்கூடம், நடக்க நல்ல சாலை, குடிக்க நல்ல நீர், எரிக்க மின்சாரம், இதை பூரா உலகத்தரத்துக்கு இலவசமாக தரங்க. அவன் என்ன பண்ணுறான்? 1000 ரூபா திமுக, 2000 ரூபா எடப்பாடி, 2500 பனை ஒரு பதறு. என்னடா என்ன ஆடு மாடு ஏலம் விடுறியாங்களே எல்லாம்? ஏலம் விடுறியாண்ணா இலவசம்ல எங்க? நல்லா கேளுங்க. சரியான ஆளை விஜய் கட்சியில் ஒரு ஆண்மகன் சொல்றா வாடா. ஒருத்தன் சொல்லு. மகளிர் திட்டம், பிறந்த குழந்தைக்கு தாய்மாமன் சீரு, கல்யாண சீரு, அப்புறம் என்னது அனைத்து மகளிருக்குமான 2500 60 வயசுக்குள்ள. இதெல்லாம் டோட்டலாக பட்ஜெட் போட்டால் 5,25,000 கோடி ரூபா. தமிழ்நாடு பட்ஜெட் எவ்வளோ தர அணில்? 4,37,000 கோடி ரூபா. என்னடா மிச்ச பணம்? அது விஜயோட மாநிலன்னு கறந்துக்க. என்னென்ன அப்போ என்னன்னு தெரிய? ஏன் தமிழ முட்டாளு சிந்திக்க மாட்டான். எப்படி இந்த பட்ஜெட்டை எப்படி தருவான்? அப்போ அரசு ஊழியருக்கு சம்பளம் எப்படி கொடுப்ப? நலத்திட்டம், பள்ளிக்கூடம், அதை பற்றிலாம் கவலை இல்லைங்க. ஓட்டுக்கு காசு கொடுக்குறியா? யார் அங்கே யார் நிற்கிறா? நாங்கள் நேரில் இப்போ நம்மளா போடு. இங்கே யார் நிற்கிறா? பாளையங்கோட்டில் யார்? நம்மளா போடு. திருநெல்வேலியில் நம்மளாம் குனியை வச்சு உன்னை பின்னாடி குத்துவான் பார்த்துக்க. எங்களை மாதிரி நேர்மையாளனுக்கு வாக்கு போடு. நினைக்கிறீங்க நீங்கள்? தாமிரபரணியில் ஆற்று மண்ணை அதிகமாக அள்ளிட்டான். உங்களுக்கு தெரியுமா ஆற்று மண்ணுனா என்னென்னு தெரியுமா? தமிழரோட உயிர் நாடி. தாமிரபரணி பேசன்கிறது ஆறு அல்லடா, எனது பெருமை மிகு பெருநிதின் கலாச்சாரம், தமிழரின் துன்பம், தமிழரின் பண்பாடு, எங்கள் முகம், எங்கள் முகவரி, எங்கள் அடையாளம் தாமிரபரணி. அள்ளிட்டான். 1 இன்ச்சு ஆத்து மண்ணு உருவாகிறதுக்கு 300 ஆண்டுகள் எடுக்குங்கிறது அறிவியல். 300 ஆண்டுகள். 1 இன்ச்சு ஆத்து மண்ணு, 1 இன்ச்சு 300 ஆண்டுகள். உலகத்தின் தலை சிறந்த நீர் தேக்கி ஆற்று மண், உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி ஆற்று மண் 30 அடி வரைக்கும் அள்ளிட்டானடா. யாருல இல்லைன்னா நம்மளால தான், நம்ம சாதிக்கிறதுனாலண்ணா பொட்டாய் அளவு எடுத்தவன. அதை தன்னோட 85வது வயசில் சட்ட போராட்டம் மூலமாக தடுத்தது தாண்டா எங்கள் ஐயா நல்ல கண்ணு. அந்த நல்ல கண்ணை தமிழ்நாட்டில் அதிகப்படியான வாக்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்து பிஜேபியின் சிபி ராதாகிருஷ்ணன் பாராளுமன்றத்துக்கு அனுப்புறது யார் தெரியுமில? நாம் தமிழர் கட்சி சீமான். சொல்லி தொலைஞ்சிடாத. திமுக இவன் எங்கால போடுறான் பிஜேபி பி டீம்னு. தாமிரபரணி வரலாறு படித்தாலே நீ திருந்திருவடே. ஆக சிறந்த தண்ணிடையது. அதுக்கப்புறம் தான் சிறுவாணி வருது, அதுக்கப்புறம் தான் காவிரி வருது, அதுக்கப்புறம் தான் அமராவதி, அதுக்கப்புறம் தான் பாலாறு, அதுக்கப்புறம் தான் இப்படி வருது. இந்த ஆற்றை தொலைச்சிட்டு நிற்கிறேடே, ஆற்றை தொலைச்சிட்டு நிற்கிற. இந்த பொதிய மலையில், மேற்கு தொடர்ச்சி மலையில் அங்கே விழுவுது, பூங்குளத்தில்னு உருவாகி இங்கே தூத்துக்குடியில் போய் கடைசியாக கலக்குது. ஆண்டு முழுதும் பெய்யுதுடா. ஆண்டு முழுதும் வர்ற நீர் என்ன கேவலமாக இருக்கு பாரு. இந்த ஆற்றை சாக்கடை கழிவுகளாக குப்பைகளாக மாற்றிய பெருமை இந்த திராவிட கட்சிகளுக்கு இருக்கு. இதை ஒழிக்கணும்.
இதை ஒழிச்சு கட்டதாண்டா சீமானும் தம்பிமார்களும் தங்கைமார்களும் களத்தில் நிற்கிறோம். நாங்கள் அச்சமில்லை, எங்களுக்கு அச்சமில்லை. அச்சம் என்பது இல்லடா. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. அவதூறு எங்களை நேர்க. ஆனால் டிவியில் கதறாங்க, டிபேட் நடக்குதுல்ல. இங்கே அதுவும் நியூஸ் 24 தமிழில் வைக்கிறான். ஸ்டாலின் படம் அவங்க பிரதிநிதி, எடப்பாடி அவங்க பிரதிநிதி, அண்ணன் சீமான் அவங்க பிரதிநிதி, அனில் அவங்க வாரதில்லை. மாரியா தமிழில் சத்தியம் பண்ணிட்டாலே போய் தொலைஞ்சிடாத வந்துடாத, வளைச்சி வச்சு அடிக்கிறாங்க. 65 போடுறேங்கிறான், 75 போடுறேங்கிறான், பொறிக்கிறேங்கிறான், அவிக்கிறேங்கிறான்ட்டான். அந்த டிவி கன்வீனர் இருப்பாங்க இல்லையா, அந்த அவங்க ஊடகவியாளர் அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி டிவி டிபேட்டுக்கு வந்தால் தான் டிஆர்பி ரேட்டு ஏறுதுங்கிறான். ஏன்? வளைச்சி அடிப்பான், கருத்தியலாக அடிப்பான். கருத்தியலாக கழுத்தை நெரிச்சு கொள்ளுரும்டா. கேள்வி கேட்டு எவனு தப்ப முடியாது, அங்கேயே குத்தி கொன்னுருவான் இல்லையா. கத்தி இல்லை, கருத்தியலாக குத்தி கொண்டிடுவான். இந்த நிலை மாறணும். அதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னது? நாம் தமிழர். இந்த நொடி தான். என்னைக்கு அண்ணன் கட்சி ஆரம்பிச்சாரோ, கட்சி ஆரம்பிச்சு என்னைக்கு களத்தில் நின்றமோ, தேசிய கட்சி இந்த மண்ணுக்கு தேவையில்லாத ஆணை. தமிழனுக்கு எப்படி அந்நிய ஒருத்தன் தலைவனாக இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? அப்பங்கிறவன் பெத்தவனா இருக்கணும், தலைவங்கிறவன் எங்க ரத்தவனா இருக்கணும். அவன் தான் தலைவன். தமிழனுக்கு அண்ணன் ஜான் பாண்டியன் தலைவனா இருக்கிற தகுதி இருக்கு. அண்ணன் சரத்குமார் தமிழனா இருக்க தகுதி இருக்கு. அண்ணன் அன்புமணி தமிழனா இருக்க தலைவர் தகுதி இருக்கு. அண்ணன் திருமா தலைவனா இருக்க தகுதி இருக்கு. தலைவன்கிறவன் இனத்தில் உள்ளவனா இருக்கணும், குழப்பிக்காத. அதனால அமித்ஷா சி, மோடி சி சி, இங்கே அதெல்லாம் வேகாது. ராகுல் சி, சோனியா சீடா, எல்லாம் சி 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 சி. மேலாம் பத்திரிகையில் நம்மளாம் பேசக்குள்ள ஸ்ரீ சுகுமார், ஸ்ரீ சரணு, அது அப்படியே முதல்ல திரு தான் போட்டோம். திரு சரணு, திரு செல்வம், திரு சத்யா அப்படி போட்டோம். அந்த திருவை மெல்ல ஸ்ரீயாக மாற்றினான். இப்போ திருவும் போயிடுச்சு, ஸ்ரீயும் போயிடுச்சு. இப்போ சரண்ஜி, நைனார்ஜி, நக்கீரன்ஜி, பக்கீரன்ஜி, நடச்சி நச்சிண்ணா. இந்த சீயெல்லாம் தொலைச்சிரு, உள்ளே விட்டுறாத. அவங்கள நாஸ்தி ஆயிடுவேன், கேடுகட்டு போயிடும். பேச மாட்டான். தமிழன் உரிமைக்கு களத்தில் நிற்பானா? எந்த சிக்கலுக்காக, அந்த மண்ணில் உள்ள எந்த சிக்கலுக்காக பிஜேபி வந்து போராடி இருக்கா பாரு, போராடி இருக்கா. இல்லை, வரமாட்டான். அவனுக்கு சாமியை காப்பாத்துறது அவனுக்கு நோக்கம். நாம் தமிழர் கட்சிக்கு அவன் படைச்ச பூமியை காப்பாத்துறது நோக்கம். அதுக்கு எங்களை மாதிரி பிள்ளைகளை நீங்கள் ஆதரிக்கணும். தலைவனை அனிலுக்கு சொல்கிறேன், ப்ளீஸ் நோட் திஸ். தலைவனை திரையில் தேடக்கூடாது, தரையில் தேடணும். தலைவனை பொழுதுபோக்கு தளத்தில் தேடக்கூடாது, போராட்ட களத்தில் தேடணும். அப்படி தேடனா ஒன்று நீ தலைவனாக இரு, இல்லையால் தலைவனோட இரு. பி எ லீடர் ஆர் பி வித் லீடரா. நாங்கள் தலைவனாக இருப்போம். எண்ணுகிறன் சீமானோடு தலைவனோடும் நாங்கள் இருக்கிறோம். தருதலைகளோடு ஒருபோதும் இருக்க மாட்டோம். வா, எங்களை விட்டு நோக்கு. இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நாங்கள் அரசியல் செய்யலை. அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்குமான அரசியலை செய்து கொண்டு இருக்கிறோம். பெருத்த கனவு எங்களுக்கு இருக்கு, பெருத்த கனவு. எனக்கெல்லாம் பெருத்த கனவு. வனத்துறை பற்றி பெருத்த கனவு, கடலை பற்றி பெருத்த கனவு, நிலத்தை பற்றி, கனிம வளங்களை பற்றி பெருத்த கனவு. உனக்கு நல்லா சாதி கட்சி ஆரம்பிக்கணும். நீங்கள் யாருங்க? நான் நாடார் சங்கத்தில் பெரிய ஆள், நாடாருக்கு ஒரு கட்சி வச்சுருக்கேன். காமராஜுக்கு நீ யாருங்க? நான் வந்து தேவராயாவுக்கு வச்சுருக்கேன். நீ யாருங்க? நான் வந்து ஒண்டியூரனுக்கு வச்சுருக்கேன். நீ யாருங்க? சுந்தரலிங்கத்துக்கு வச்சுருக்கேன். நீ இப்படியே சாதி கட்சி வச்சுருக்கேன். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். என்னைக்கா அந்த சாதிய தலைவர்கள் அவங்க பேசின தத்துவத்தை பேசுறீங்க. சாதிய தலைவர்களா எங்கள் பாட்டன்கள். ஆனால் அவ்வளோ பேரையும் என் சாதியை வா திரண்டு வா வந்தாச்சு, என் சாதியை திரண்டு வா வந்தாச்சு, ஆண்ட சமூகமே வீழ்ந்து கிடப்பதா வா வந்தாச்சு. எங்க நேராக திமுக காலில், ஐயா தீஸ் ஆல் ஆர் மை பாய்ஸ், எக்ஸிட். அங்கே இங்கே வா, 5 வருஷம் திமுக வாழ்க, திருப்பி 5 வருஷம் அண்ணா திமுக வாழ்க, திருப்பி 5 வருஷம் திமுக வாழ்க, அண்ணா திமுக வாழ்க. இந்த கோஷம் போடுறதுக்கு ஆள் சேர்த்து அவங்க அடிமையாக்குறதுக்கு என்ன வேலை? நீ தமிழனா உன்னை அடியாளா இருப்பான், இல்லை அடிமையா இருப்பாங்கிற நிலையை உடைச்சு தமிழன் ஆள பிறந்தவன்ங்கிற முழங்கியது நாம் தமிழர் கட்சி. ஆள பிறந்தவர்கள் நாங்கள், இந்த நிலத்தின் பூர்வ குடிகள்.
இந்திய நிலப்பரப்பில் 38 மாநிலத்திலே அந்தந்த மாநில மகன் ஆளுகிறான். கர்நாடகாவை மான கன்னடத்தன் ஆளுகிறான், ஆந்திராவை மான தெலுங்கன் ஆளுகிறான், கேரளாவை மான மலையாளி ஆளுகிறான், வங்காளத்தை மான வங்காளி ஆளுகிறான், ஒரியாவை மான ஒரியாள்றான், மராட்டத்தை மான மராட்டியன் ஆள்றான். தமிழ்நாட்டை யார் ஆளுனா? மான தமிழன் ஆளணும். இங்கே என்ன 6 ஆண்டுகிட்டு இருக்கா? வெறும் 3200 குடும்பம். யார் குடும்பம்? என் குடும்பம் இல்லைடா, நான் 8 கோடி தமிழ் தேசியனா. கருணாநிதி குடும்பத்தை சொன்னேன். அவன் ஆடுறான். உனக்கு வெக்கம் இல்லை. உனக்கு என்னென்னா செருப்பை கழட்டி லெஃப்டில் ஒரு இழுப்பு இழுத்துட்டு என்னென்னா கையை வாங்குறிய, உன்னை தலையில் அடிச்சுட்டு கையில் கொடுத்தா வாங்கி நக்கிற இனமாக போயிட்ட. உன்னை சுத்திகரித்து உன்னை சுத்தப்படுத்தி உன்னை குளிப்பாட்டி நல்ல உடுப்பு மாற்றி நாம் தமிழத்தில் பயணிக்கிறதே எங்களுக்கான முதல் வேலையாக இருக்குது. அரசியலின் விடுதலையின் முதல் படி என்ன தெரியுமில? விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வை தமிழ்நாடு மூளை எங்கும் பட்டி தொட்டி எங்கும் சீமான் தம்பிகள் கொட்டி முழங்குறோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்து பாரு. மக்கள் மன்றத்தில் இந்த இடத்துல இப்படி பேசுகிறோமே, மக்களுக்கு சட்டமேற்றதை சட்டமன்றத்தை கொடுத்தா எப்படி இருக்கான்? ஒத்தாள் அமைச்சு பாருங்கடா. யாராவது இதில் ஒத்தாள் அமைச்சு விட்றா? என் மகன் சரணையோ, என் தம்பி செல்வத், என் மாப்பிள்ளையோ, என் தங்கச்சி சத்யாவோ, இந்த ஒரு தங்கச்சி அமிச்சு பாரு. முழங்க சும்மா நீ அனுப்பிச்சோம் பூரா எல்லா பயிலும் சாணி ராட்டி தட்டுற பயிலுவான். ராட்டி தட்ட வந்த பயல்ல, உங்களெல்லாம் ராட்டணத்தில் வச்சு சுத்த வந்த பயிலுவோம். நாங்கள் சுத்த வந்த பயிலுவோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. ஏங்க ஒரு அடிப்படை கேள்விங்க. கர்நாடகாவில் கர்நாடகா அரசு பேருந்து, கேரளாவில் கேரளா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் கேரளா அரசு பேருந்து, ஆந்திரா அரசு பேருந்து. தமிழ்நாட்டில் என்னவா இருக்கணும்? தமிழ்நாடு அரசு பேருந்தா இருக்கணும். இந்த திராவிட நாய்கள் தமிழ்நாடு என்பதை மாற்றி வெறும் அரசு பேருந்து, இந்த போதுமார் அரசு பேருந்து அழிடா அழிச்சு மாற்றா. தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடம் இருக்கணும், அரசு பள்ளிக்கூடம். தமிழ்நாடு அரசு மருத்துவமனை, வெறும் அரசு மருத்துவமனை. யாரு? உங்க அப்பா விட்டு அரசா, ஓத்தால் விட்டு அரசா, யார் விட்டு அரசு? அது சொல்ற நாய, யார் விட்டு அரசு? கேரளா அரசா, சிங்களம் அரசா, யார் அரசு? அதை கூட திராவிடம் மறைக்கிறான். அது என்னன்னு தெரியாத பதறு. நாங்கள் ஆண்ட சாதி, நாங்கள் பேண்ட சாதி, எங்கள் சாதிக்கு மண்டை பெருசு, எங்கள் சாதிக்கு கொண்ட பெருசு. என்னடா என்ன இல்லை, வெள்ளையன் எந்த இடத்துல பிறப்புட்டானோ அதே இடத்துல அந்த நெற்கட்டான் செவல்னு 13 முறை வெள்ளையனை அடிச்சு விரட்டிய பூலிதேவன் வாரிசுகள் நாங்கள். அதை பேசிட்டு வா. தமிழ்நாட்டில் அத்தனை தமிழர்களையும் எங்கள் எல்லாரையும் பாட்டுன்னு சொல்ல வச்சம்பரா. பூலிதேவன் எங்கே பாட்டேன், வாவு சிதம்பரம் எங்கே பாட்டேன், ஒண்டி வீரன் எங்கே பாட்டேன், வெண்ணிக்காலடி எங்கே பாட்டேன், சுந்தரலிங்கம் எங்கே பாட்டேன்னு சொல்லி வச்சாம்பரா சீமான். வா, அதுக்கு வா. காகிதம் இல்லாத எங்கள் பாட்டன் வா. மேலப்பாளையம் முழுக்க இஸ்லாமியர்கள் சுயேட்சையோட ஜெயிக்கலாம். அந்த இஸ்லாமியர் தொகுதியில் என் மகன் சரணை நிறுத்தியிருக்கான் சீமான். திராவிட என்ன பண்ணுவான்? மதம் பார்த்து நிறுத்துவான். இல்லடா, அவனும் தமிழன் இவனும் தமிழன், நல்ல மான தமிழன் என் பிள்ளைக்கு வாக்களிப்பான். அதான் எல்லா சாதிக்கும் எல்லா சமூகத்திலும் பிரதிநிதித்துவம். அப்படி சரியா? நீங்கள் தெலுங்கர்களுக்கு எதிரானவர்கள் யாரா சொன்னா? கன்னடர்கள் நீங்கள் எதிரான யாரா சொன்னா? யார் சொன்னா? எங்கள் ஆத்தாளை நேசிச்சா தாண்டா எங்கள் ஆத்தா மாதிரி இருக்க பிற ஆத்தாக்களை நேசிக்க முடியும். சொல்லு. நாயுடுக்கு 2 சீட்டு இருக்கு, ரெட்டியாருக்கு இருக்கு, கம்மன் நாயுடு இருக்கு, 24 மணி தெலுங்கு செட்டுக்கு எல்லாத்துக்கும் சீட்டு. சௌராஷ்டிராவுக்கு 2 சீட்டு, 2 இடம் கொடுத்துருக்குறோம். எல்லாருக்கும் வாய்ப்பு. இதாண்டா சமூக நீதி. திராவிட பாய்ஸ், ப்ளீஸ் ஃபாலோ அஸ். எங்களை பின்பற்று, எங்களை பாரு. அப்போ இந்த நிலையெல்லாம் மாறணும்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. உண்மையின் பக்கம் நிற்கணும், நேர்மையின் பக்கம் நிற்கணும். ஆனால் இந்த முறை என்ன கேள்வினா, திமுக லாஸ்ட் ஸ்டேஜ் கடைசி பாயிண்டில் இருக்கான். திமுக எப்படியாவது சேப்பாக்கம் ஷேகுவாரா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அறிவாலயத்தின் அடுத்த வாரிசு, அஞ்சான் நெஞ்சன், அழகு பதுமன், உதயநிதி எப்படியா முதலமைச்சராக்கணும். அதுக்கு ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபா. ஐயோ, இந்த பையில 2000 ரூபாய்க்கே வாணி ஊற்றுவானே, எச்சு உரிமை 5000மா? என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 5000 லீகலு, ஏற்கனவே 5 போட்டான், அது லீகலு. இல்லீகல் ஒரு 5000 வாங்கி எங்கேயும் போட்டு எங்கள் வாயில் மண்ணெல்லி போட்டுறாத. அதுதான் பயமாக இருக்குது. ஏன்னா உனக்கு லைட்டாக பணத்தை காமிச்சல வாய் உனக்கு ஊர் வாயை பார்த்தா இப்படி வடியுமா? அப்படி வடியும்.
இந்த நிலையை மாற்று. உண்மை நேர்மையுமா பக்கிற நிற்கல எங்கள் சைடு வா. ஆனால் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு, கண்டவன்லாம் தலைவன் இல்லை, 27 நாட்டை சுற்றி நின்று படைகட்டி அடிச்சான்ல பிரபாகரன், அவன் தாண்டா தமிழர்களுக்கு தலைவன். அவன் தான் தமிழர்களின் முகவரி, அவன் தான் தமிழர்களின் முகம், அவன் தான் தமிழர்கள் அடையாளம் என்பதை பிள்ளையின் கருவிலே கற்றுக் கொடுப்போம். நாங்கள் வந்தவமெல்லாம் தமிழனுக்கு தலைவனாக இருக்க முடியாது ரோய். அந்த பாடத்தை என்ன படித்தோம்? ஆனால் ஒன்றுங்க, அணில் ஒரு வேளை களத்துக்கு வரலன்னு வைங்க, எவ்வளோ தற்கொலை இருக்கிறான்னு உங்களுக்கு கணக்கு இல்லாமல் போயிருக்கும். எவ்வளோ தற்கொலை இருக்கிறாங்கிற கணக்கை டேட்டாவே இல்லாமல் போயிருக்கும். டோட்டலாக ஹார்ட் டிஸ்கே கரப்டாக இருக்கும். பார்த்தோன்னா இருக்குது. அதுலாம் ஒரு தங்கச்சி, நாங்கள் அவருக்கு அம்மா இருப்போம் அக்கா இருப்பான். அது இன்னொரு தங்கச்சி, என்னோட ஒரு பிள்ளை ஏற்கனவே செத்து போச்சு, இன்னொரு பிள்ளை ஐசியூவில் இருக்குது. ஆனாலும் விஜயன் நான் பார்க்க வரணும். பிள்ளைக்கு பதிலாக நீ இருந்திருக்கக்கூடாது, ஐசியூவில் இருந்தக்கூடாதா? இதெல்லாம் மாறணும். இப்போ என்ன ஆச்சுன்னா, ஏற்கனவே நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருந்தோம்ல, இப்போ அதுவும் தற்கொலைகளும் நம்ம புள்ள தான் திருத்தணுமா இல்லையா? நம்ம மகன் தான், நம்ம சொந்தக்காரர் தான், நம்ம மாமா மச்சான் தான் திருத்தணும். அப்போ இந்த கல்வி முறை அடிமை கல்வி முறைங்கிறார் அம்பேத்கர். உங்கள் வயிற்றை நிரப்பக்கூடிய குமாசா கல்வி முறைங்கிறார் அம்பேத்கர். சிந்திக்கிற தன்மையை ஊற்ற வேணுங்கிறார் அம்பேத்கர். அந்த சிந்திக்கிற வேலையை ஊட்டுவதுதான் நாம் தமிழர் கட்சியின் பிரதான வேலை. எங்கள் பிள்ளை ஒரு பிள்ளை நிப்பாட்டு, அதே தற்கொலை வயசில் இருக்கிற 18, 19, 20 வயசில் உள்ள நாம் தமிழர் கட்சி ஒரு பிள்ளை 100 தற்கொலை பாய்ஸ், ஒத்தங்கூட வெல்ல முடியாது ரோய், ஒத்தங்கூட வெல்ல முடியாது. சாதா கடப்பாறை இல்லை, பிரபாகரன் பத்த சீமான்கிற கட்டப்பாறை. குத்தி நம்பிரும்டோய், நம்பிரும் பேத்துறோம். வாங்க, நீங்கள் ஒற்றுமையாக இருப்போம், ஒன்றா இருப்போம். இந்த தேர்தல் காலத்தை சந்திக்கிறோம். கொடுக்க காசு இல்லடே, இப்போ சொல்லிவிட்றேன், எல்லாம் பஞ்ச பராரி விட்டு போயிடுவோம். பெருத்த கனவோடு வந்திருக்கோம். அடுத்த தலைமுறை, படித்த தலைமுறை பிள்ளைகளாக வரணும். சூழலில் சீர்கேடு இல்லாத ஒரு மாவட்டத்தை, மாநிலத்தை உருவாக்கணும். எல்லோருக்குமான தரமான கல்வி, தரமான மருத்துவம், தரமான சாலை, இதெல்லாம் உருவாகணும். பெருத்த கனவோடு வந்திருக்கோம். சூழலில் சீர்கேடு இல்லாத தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்க வேணும். இந்த டாஸ்மார்க் ஆண்டொன்றுக்கு 75,000 பெண்கள் தாலி அறுக்கக்கூடிய இந்த சாராய கடையை மூடணும். அதுக்கு பெருத்த கனவோடு வந்திருக்கிறான். இந்த பிள்ளைகளுக்கு வாக்களிக்காமல் நீ யாருக்கு வாக்களிக்க போற? யாருக்கு? 5 வருஷம் தொகுதியே எட்டி பார்க்காம இருக்கிற எங்கள் மாமாவுக்கா சொல்லு? இல்லை அந்த திராவிட தற்கொலைக்கா? அண்ணா திமுக. ஆனால் யார் வேட்பாளர்னு தெரில. எப்படி இருக்காங்க பாரு எங்கள் வேட்பாளர். ஹே, கெத்துடே கெத்து, கட்ஸுடே கட்ஸு, எப்படி இருக்கான் பாரு. இப்படி ஒரு திட்டமிடுதலோட களத்தில் நிற்கிறோம். எங்களுக்கு உங்களோட வாக்கை நாங்கள் கேட்பது வாக்கு பிச்சை அல்ல. இந்த என் தங்கச்சி கையில் வச்சுருக்க குழந்தை, அந்த தங்கச்சி மடியில் தொங்குத குழந்தை, இந்த குழந்தை அடுத்த தலைமுறை பிள்ளையின் வாழ்க்கை கேட்டு வந்திருக்கிறோம், வாக்கு கேட்டு வரலை. இதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. தனிச்சு நிற்கிறமே, சரியாக நிற்கிறான், யாரோடையும் கூட்டணியில். எங்க அரை விழுக்காடு ஒரு கட்சி, வெறும் அரை விழுக்காடு. மொத்தமே தமிழ்நாடு முழுக்க அவனுக்கு 3.5 லட்சம் ஓட்டு தான். அவனுக்கு 4 எம்எல்ஏ, ஒரு எம்பி. அவனுக்கு 2 விழுக்காடு 300 கோடி கொடுத்துருக்காங்க. சொல்ல தேவையில்ல. அது ஒரு கட்சி. அந்த கட்சி சொல்லணுமா? அமுக்க கட்சி. என்ன கட்சி? அமுக்க கட்சி. முக்கா. 2 விழுக்காடு, 3 விழுக்காடு, 1.5 விழுக்காடு, 1/4 விழுக்காடு, அரை விழுக்காடு, எல்லாத்துக்கும் பணம். 8.22 விழுக்காடை வச்சிருக்க சீமானுக்கு தம்பிமார்கள் என்ன ஆஃபர் வந்திருக்கான்? 1000 கோடி 50 சீட்டம். ஆனாலும் கட்சி பிச்சை எடுக்குது. ஆனாலும் தனிச்சு நிப்போம்டா பிரபாகரன் பிள்ளைகள், மான தமிழர்கள் தனிச்சு நிப்போம்டா. சீமானின் தம்பிமார்கள் தனிச்சு நிப்போம்டா. அவன் தனிச்சு நிற்கிறான். டைகர் இஸ் ஐடியல் பட் நாட் லோன்லி. டைகர் இஸ் லோன்லி பட் நாட் ஐடியல். 1000 பேர் உள்ள சபையிலையும் புலி தன்னை தனித்து உணரும். தான் தனியாக இருந்தால் 1000 பேர் உள்ளது போல உணரும். ஆகவே இங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு உங்கள் வாக்குகளை, அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை இந்த பிள்ளைகளுக்கு அளித்து இவர்களை விவசாய சின்னத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த பிள்ளைகளை அடுத்த முறை நீங்கள் சட்டமன்றத்திலே காண வேண்டும். அதற்கான வாய்ப்புகள் தாளை ஊற்றி இந்த பகுதியில் என் தம்பி செல்வம் சொன்னது போல் ஒரு மிகப்பெரிய வெற்றி விழா கூட்டத்தை இதே பகுதியில் நானும் என் தம்பி சரவடி சாட்டையும் இதே இடத்தில் நிற்போம். நீங்களும் தமிழர், நானும் தமிழர்,
நாம் தமிழராய் வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.